வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சி உண்டாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 20/3/2026. இன்றைய நாள் முழுவதும் வளர்ப்பிறை துவிதை திதி காணப்படும். நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் காணப்படும். இரவு 10:15 வரைக்கும் பிராமிய நாமயோகமும் அதற்கு பிறகு ஐந்திரிய நாமயோகமும் காணப்படும். மதியம் 3:44 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாள் முழுவதும் அமிர்த யோகம் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா மேற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 1:30 2:30 வரைக்கும் நல்ல நேரம். காலையில் 10:47 12:18 வரைக்கும் ராகு காலமும், மாலையில் 3:19 4:50 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 7:46 9:16 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் துவிதை திதி, பிராமிய நாமயோகம், அதுக்கு முடிய ஐந்திரிய நாமயோகம். இந்த நாள் ஒரு பெருசாக சிறப்பான நாளாக நம்ம சொல்ல முடியாது. இந்த பிராமியம், ஐந்திரியம், இதுக்கு பிறகு வர வைத்திருதி, இதெல்லாமே ஒரு மத்தியமம், அதை கடந்து அசுப நாமயோகத்துக்குள்ளே தான் போகுது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சிறப்பான நாமயோகமாக கொள்ள முடியாது. இப்போ இன்றைக்கி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாது. பாவ பிரிவினைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அப்போ இன்றைய நாளில் பெருசாக சிறப்பு இல்லாதனால அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு இந்த பிறை அப்படிங்கிறது 3வது பிறைக்கு மேலே தான் தெரியவே ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு வளர்ப்பிறையை பொறுத்த வரைக்கும் பிறை தெரிந்த பிறகு செயற்பாடுகளை செய்வது சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு சில விளக்கங்களை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி பலன்களை கேட்பது. அதுக்கு ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே தவறான பலன்களை தான் கேட்குறீங்க. எல்லாம் தன்னுடைய நட்சத்திரம், கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. வெரி குட், அது ஒரு நன்மைக்குரிய விஷயம். அந்த நட்சத்திரம் இருக்கிற, அந்த சந்திரன் இருக்கிற நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சந்திரன் இருக்கிற ராசி, அந்த நட்சத்திரம் இருக்கிற ராசியை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நல்லது. இதுக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க, ஓகே, பரவாயில்ல. ஆனால் பலன் கேட்கும் போது ராசியினுடைய பலனை கேட்பது தான் இங்கே இருக்க தப்பு. இங்கே 99% பலன் எப்படி கேட்க வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கு. அவங்க தெரியாமல் இருந்துக்கிட்டு காலில் பலன் சொன்னால் நடக்காது அப்படி இப்படின்னு வாதங்கள் பண்ணுறாங்க. அவங்களோட அறியாமை, முட்டாள்தனம், இதனால தான் சிக்கல்கள் உருவாகும். முதல்ல நீங்கள் பலன் கேட்க வேண்டிய விஷயம் முதல்ல எத்தனை பேருக்கு அவங்களுடைய லக்னம் தெரியும். இது லக்னம் என்ன, ராசி என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ராசிங்கிறது சந்திரனுடைய அமர்வை வச்சு நம்ம தீர்மானிக்கிறது. சந்திரனுங்கிறது தாய், தாய்ங்கிறது உடல் கொடுப்பவர். அதே நேரத்தில் சந்திரனுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு, மனத்தை ஆள்பவரும் அவர் தான். அப்போ உடல் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு உரித்தானவர் மட்டும்தான் சந்திரன். ஆனால் இந்த உடலை இயக்கணும் அப்படின்னா அதுக்கு உயிர் தேவை. உயிர் தந்தையிடமிருந்து கிடைக்கும். உலக உற்பத்திகளுக்கு காரணமாக இருப்பவர், ஆத்மக்காரகன் என்று சொல்லப்படுபவர் சூரியன் ஆகிறார். அப்போ இந்த சூரியனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அதுதான் லக்னம். சூரியனிலிருந்து உருவாவது தான் லக்னம்.
இன்னைக்கு பங்குனி மாதம். சூரியன் சூரிய உதயத்தின் போது மீன ராசியில் ஆரம்பிப்பார். ஒரு சராசரியாக சொல்லுவதாக இருந்தால் ஒரு 2 மணித்தியாங்களுக்கு ஒருக்கா அவருடைய லக்ன மாற்றங்கள் உருவாகி கொண்டு இருக்கும். அதாவது சூரியன் கிழக்கில் உதிச்சு உச்சத்துக்கு வரும் மாதிரி அதனுடைய லக்ன மாற்றங்கள், அது ஒளிக்கதிர்கள் எங்கே விழுதோ அதுக்கேற்ப மாதிரி அந்த ராசியினுடைய அமைப்பில் லக்னங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த 12 ராசியும் அந்த 20 அடுத்த சூரிய உதயம் வரைக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். மீண்டும் ஒரு 5 சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லக்னம் கும்ப லக்னமாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கு மீன லக்னமாக மாறிடும். இப்படி ஒவ்வொரு மாசமும் பிறக்கும் போதும் மாறும். சித்திரை பிறக்கும் போது மேச ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்வோம். இதை வைத்துக்கிட்டு நம்ம லக்னத்தை பார்ப்போம். அதனால லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லக்னத்தினுடைய பலனை கேளுங்க. அதனால லக்ன பலன், அதுக்கு பொதுவான பேர் ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி அப்படிங்கிற பொதுவான பேர். அந்த லக்ன புள்ளி எங்க விழுந்திருக்கோ, உங்கள் ஜாதகத்துல லானா போட்டிருப்பாங்க, ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இல்லை ஒன்றுனாவது எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதியிருக்க இடத்துல போயிட்டு 1 அப்படிங்கிற இடத்துல போயிட்டு என்ன ராசி மண்டலம்னு பாருங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். சரராசிகள் இருக்கலாம், சிறராசியில் இருக்கலாம், உபயராசிகள்ல இருக்கலாம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், ஏதாவது ஒன்றுல சரி இருக்கலாம். அப்ப அந்த பலனை கேட்டுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு உயிருக்கான பலன், அதுதான் உங்களை வழி நடத்தும். அப்ப ராசி பலனை கேட்க தேவையில்லையா அப்படின்னா கேளுங்க. மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அதை கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் உங்களோட முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயம், செயல் சம்பந்தப்பட்டமெல்லாம் லக்னத்தில் இருக்கு. அதனால அதை கேட்டு வச்சுக்கொள்றதுல தப்பு இல்லை. அடுத்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து லக்னத்தை பார்க்குறீங்க. உங்களுடைய மகா திசை புத்தி என்ன போகுதுன்னு பார்க்குறீங்க. அந்த புத்தியும் திசையும் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்குறீங்க. அதே மாதிரி புத்திநாதனோ தசைநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்க்குறீங்க. ஒரு மகா திசையில் ஒரு ஊழ்வினை புத்தி இருக்கும், அது நடக்குதான்னு பார்க்குறீங்க. இவ்வளத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான், பலன்களை கேட்க ஆரம்பிச்சா தான் அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக இருக்கும். ஒரு திசை காட்டி பிடிச்சிக்கிட்டு திட்டு திசை இல்லாத ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு திசை காட்டி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு வழியை காட்டும். அது போல தான் இந்த ஜாதகம். இன்று என்ன செய்யலாம், செய்யக்கூடாதுன்ற விஷயத்த நம்ம சொல்கிறோம். செய்யக்கூடிய விஷயத்த கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்கள் கைக்கு வந்து சேரும். செய்யக்கூடாத விஷயங்கள்ல அல்லது இந்த விஷயங்களை தாக்கம் இருக்குன்னா அதை அப்படியே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளத்தையும் செய்தால் போதும். அடுத்து ராசி பலனுக்குள்ள போவோம். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்துல சில நன்மைகள் நடக்கும். வெளிநாடு போகணும் அப்படி இப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வியை கற்கிறதுக்கு கடல் கடந்து சென்று போய் கற்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை சார்ந்த இதில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு இன்னைக்கு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அது யாராக இருக்கட்டும் மிக மிக கவனமாக இருக்கணும். எதை செய்தாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே போகிறதா இருந்தாலும் சரி வந்தாலும் சரி கொஞ்சம் நிதானத்தையும் அவதானத்தையும் கவனம் கொடுக்கணும். கையில் இருக்க பணங்கள் அல்லது சொத்துக்களை இழக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மிக மிக கவனமாக இன்றைய நாளை பார்த்துக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும், அதுக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், திருமணம் புதிதாக கட்ட போகிற திருமணமாகவும் இருக்கலாம், அல்லது கட்டிய திருமணமாகவும் இருக்கலாம்,
இல்லை 2வது திருமணமாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், மக்களுடைய தொடர்பாளர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி, சனி பகவான், அவருக்கு அதிபதி சிவபெருமான், தர்ம சஸ்தா குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல்ல இருக்க சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தொழிலில் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி முன்னேற்றங்கள், புதிய தொழில், பதவி உயர்வு, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முயற்சி எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நோய்கள்ல இருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா சரியான சிகிச்சைகள் பெறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியா வெளிநாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு, கல்விகளில் உயர்வு அடைகிறது, தந்தை வழி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்க விநாயக பெருமான், சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்து பாகவ பிரிவினை, பூர்வீக சொத்து, பாவ பிரிவினைகளை பற்றி பேசவே கூடாது. காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக இருக்கணும், உங்களுடைய குழந்தைகள் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லணும். சில நேரங்களில் கண்டங்களை சந்திக்கிறது, விபத்துக்களை சந்திக்கிறது, கையில் இருக்க பணங்கள், சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் குலதெய்வம், ஆஞ்சநேயர், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. பழுது பார்த்தல், புனரமைப்பல், ஏதோ ஒன்று வாங்குறது, விற்கிறது, ஏதோ ஒன்றையும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது. மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், கடந்து போக பாருங்கள். பேசி பெருசாக்காதீங்க. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதி பராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முயற்சிகளில் தடை. ஒரு தொழில் முயற்சி எது ஒன்று எடுக்கணும்னா அதில் தடை. கொடுத்த கடனை கேட்டால் அதில் ஒரு சிக்கல், தடை. எடுத்த கடனை கொடுக்கணும்னு நினச்சா அதில் ஒரு தடை. வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணி முன்னேறணும்னு நினச்சா அதில் ஒரு தடை. நோய்கள்ல இருந்து வெளிவரணும், அதுலேயும் சிக்கல். இப்படி பல சிக்கல்களையும் முயற்சிகளில் தடைகளையும் சந்திக்க இருக்கீங்க. தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக உங்களுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் எதுவும் தகராறுகள், மனக்குழப்பங்கள்லாம் இருந்தால் எல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் எதிர்பாராத விதத்தில் அங்கத்தவர்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது புதிய குழந்தை உண்டாகிறதுக்கோ, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளோ ஏதோ ஒன்று கைகூடி வரும். நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, விநாயக பெருமான், குலதெய்வம், கருணநாதன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்னைக்கு நீங்க உங்களை பத்தி யோசிச்சா போதும்.
நீங்கள் குழம்பி உங்களுடைய தாயையோ தாரத்தையோ குழப்பி அவங்களுக்கும் மன அழுத்தங்களை கொடுத்து சிக்கல்களை உருவாக்கி சில நீங்கள் இன்னைக்கு ஒரு மௌன விரதத்தை எடுத்துக்கிட்டு அமைதியாக தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள இந்த ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க. ஆதிபராசக்தி கவச பாராயணம் செய்கிறது அல்லது கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, இல்லைன்னா கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களோட குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் செய்துக்கிட்டா அந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சிக்கான வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தான்ப்பா நிம்மதியாக இருக்குது, ஏதோ ஒரு சாதிச்ச உணர்வை நீங்கள் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு உடல் உபாதைகள் வந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற செலவுகள்லாம் கட்டுப்படுத்தி சுப செலவுகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா புத பகவான், செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறைய எதிர்பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்ப உறுப்பினர்கள் தன்னை மதிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அவங்களோட இருக்கணும். சில எதிர்பார்ப்புகள், சில நேரத்தில் குழந்தைகள் கூட எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். இந்த எதிர்பார்ப்புகள் ஒரு தாமதமோ அல்லது எதிர்பாராத விஷயங்கள்னால எதிர்பார்த்ததை விட குறைவாகவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது கிடைச்சாலும் சரி, அமைதியும் பொறுமையும் காக்கிறது நன்மையை தரும். குடும்ப உறுப்பினர்களையும் கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க. தேவையில்லாமல் பணங்களை செலவழிக்காதீர்கள். இருப்புகள், சேமிப்புகள், சொத்துக்களை ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் வேண்டாம். அமைதியும் பெறுவேன். சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், இன்றைக்கு நீங்கள் அமைதியும் பொறுமையும் நிதானத்தோடு இருந்துட்டீங்கன்னா எந்த விஷயத்துலையும் சிக்கல் இல்லை. தொழிலில் சிக்கல் வரும், தந்தை வழியில் சிக்கல் வரும், குழந்தைகள் வழியில் சிக்கல் வரும், தாய் வழியில் சிக்கல் வரும், கணவன் மனைவியிடையே சிக்கல் வரும், சொத்து வழியிலையும் சிக்கல் வரும். இப்படி போய் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தின் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.